இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது ஆபிரகாமுடைய 8வது பயணம், ஜேர்னி ஆஃப் விக்டரி, வெற்றியின் பயணம். வெற்றி முதல்ல எப்படி வரும் அப்படின்னா, அவனுடைய விசுவாசத்தில் இருந்த வெற்றி. வெற்றி முதல்ல எப்படி வரும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் ஏப்ரஹாம்ஸ் ஃபெய்த். வெற்றி வாழ்க்கையில் எப்படி வரும் என்றால், நமது விசுவாசத்தின் அடிப்படையில் தான் வெற்றி வரும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படின்னா முதல்ல என்ன? பிறத்தல், அடுத்தது விசுவாசித்தல். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் முதல் என்ன செய்யணும்? தேவனால் பிறக்க வேண்டும். 2வது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் அறிந்த ஒன்று, ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ அகங்காரியா இருக்கிறானே, இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான் எப்படி பிழைப்பான் கூட சரியான மொழியாக்கம் இல்லை, வாழ்வான். நீதிமான் தன் விசுவாசத்தால் வாழ்வான்னு போட்டிருக்கு இல்லையா? ஆக்சுவலாக தன் என்பது நம்மிடத்தில் உள்ள விசுவாசம். இந்த வசனத்தை எடுத்து புதிய ஏற்பாட்டில் 3 இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. ஞாபகம் இருக்கா? ரோமர் 1:17 வாசிங்க. ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. கலாத்தியர் 3:11 வாசிங்க. கலாத்தியர் 3:11. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எபிரேயர் 10:38. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த 3லையும் ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, அது தன் என்ற வார்த்தை இருக்காது. அதில் ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவனுடைய இதயம் அவனுக்குள் செம்மையானதல்ல, அகங்காரியாக இருக்கிறார்களே, தன் விசுவாசத்தால் நீதிமான். இதங்க ஆபகுக் 2:4. அதை எடுத்து புதிய ஏற்பாட்டில் 3 இடத்துல எழுதுகிறாங்க. எழுதும்போது என்ன கிடையாது? தன் என்ற வார்த்தை கிடையாது. ரோமர் 1:17 இல்லை, கலாத்தியர் 3:11 இல்லை, இப்படி 10:38 இல்லை. ஆனால் 1 யோவான் 5 வாசிக்கிறோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. அப்படின்னா முரண்பாடா இல்லையா? முரண்பாடு இருக்கா இல்லையா? கொஞ்சம் வாயை தெரியுங்களேன் கொஞ்சம். ஆபகுக் 2:4 போட்டிருக்கு, தன் விசுவாசம் நீதிமான் பிழைப்பான். ஆனால் பரிசுத்த பவுல் தண்டி 2 நிருபங்கள், 3வது எபிரேயர் ஒருவேளை அவர் எழுதியிருந்தால் இந்த 3ல் என்ன எழுத, இந்த தன்கிற வார்த்தையை எடுத்துட்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன? விசுவாசம் நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசம் போய் என்ன ஆயிடுச்சு? விசுவாசம்னு வந்துச்சு. ஆனால் யோவான் திரும்பவும் எழுதுகிறார். 1 யோவான் 5:4 வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. அப்படின்னா பரிசுத்த பவுலுக்கும் யோவானுக்கும் கான்ட்ரவர்சி இருக்குதா? முரண்பாடு இருக்கா? முரண்பாடு இல்லை. அந்த நம்முடைய விசுவாசமே என்று இருக்கு இல்லையா, அது நம்முடைய விசுவாசம் அல்ல, நாம் அவர் மேல் வைக்கிற விசுவாசம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். நம்முடைய விசுவாசம் என்ன விசுவாசம்? அவர் மேலே நான் வைக்கிறேன்னா அதுதான் விசுவாசம். தன் விசுவாசம் அல்ல. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்றால் ஆபகுக் 2:4 தன் விசுவாசம், 1 யோவான் 5:4 நம்முடைய விசுவாசம். ஆனால் கலாத்தியர், ரோமர், எபிரேயரில் வாசிக்கிறோம் விசுவாசத்தால். இப்போ விசுவாசம் என்பது என்ன உங்களுக்கு தெரியும்? விசுவாசம் என்றாலே வளரக்கூடிய ஒன்று. நேற்றுக்கு இருந்தது போல் இன்றைக்கி எனக்கு விசுவாசம் இருக்கணும், நான் விசுவாசத்தை பின்தங்கிட்டேன்னு அர்த்தம். நேற்றுக்கு இருந்த காட்டு நீங்கள் வளர்ந்துருக்கிறான் இல்லையா? விசுவாசம் என்ன செய்யணும்? வளரணும். ஃபெய்த் மஸ்ட் பி க்ரோயிங். வளர வேண்டியது உண்டாக இருக்கணுமே தவிர விசுவாசம் வளர்ந்து முடிந்ததல்ல. ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு தான் ரோமர் 1:17 ஆங்கிலத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஃபெய்த் டு ஃபெய்த்ன்னு இருக்கும். அதில் விசுவாசத்திலிருந்து விசுவாசத்துக்கு. யார் விசுவாசம்? என்னுடைய விசுவாசத்திலிருந்து அவருடைய விசுவாசத்துக்காக போகணும். அது போனால்தான்
ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இருக்கும். அப்படின்னா உங்களுடைய என்னுடைய வெற்றி எதன் அடிப்படையில் இருக்குது? நம்முடைய விசுவாசம் நாம் அவர் மேலே எவ்வளோ வைக்கிறோமோ. நம்முடைய விசுவாசம் நம்ம மேலே இல்லையே. இப்போ பவுல் சொல்வார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய. எனக்கு அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்துவை எடுத்துகிட்டு எல்லாம் செய்ய என்னால் பலன் உண்டுன்னா அது ஆணவம். என்னை பலப்படுத்துகிறேன்னு சொல்லும்போது என்ன ஆகுது? அது தேவனுக்குள்ளே தானே அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம். அதே போல தான் என்னுடைய விசுவாசம் நான் இதை செய்வேன்னு சொன்னால் கொஞ்சம் வம்பு. இப்போ தாவீது கோலியாத்தை வீழ்த்து போகும்போது சவுல்ராஜா சொல்லுவான், நீ சிறு பையன், அவன் சிறு வயது முதல் யுத்தத்தில் பழக்கப்பட்டவன், உன்னால் என்ன செய்ய முடியாதவனை ஒன்றும் செய்ய முடியாது, நீ அவனை வெற்றி பெற முடியாது. அப்போ தாவீது என்ன சொல்லுவார் தெரியுங்களா? ராஜா, என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு கரடி, இன்னொரு விசை ஒரு சிங்கம், நான் என்ன பண்ணேன்? என் கைகளினால் அடித்து கொண்டேன். அப்படி தான் சொல்லுவான். நான் கொண்டேன்னு சொல்லுவான். சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவார், அந்த சிங்கத்தையும் கரடியும் எனக்கு ஒப்பு கொடுத்த தேவன் இந்த கோலியாத்தையும் ஒப்பு கொடுப்பார். அதை வாசிங்களேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு சிங்கம் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். பாத்தீங்களா? நான் என்று தான் சொல்லுகிறார், நான் தான் பண்ணேன் அப்படிதான் சொல்றாரு. அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். பாருங்களேன், சிங்கத்துக்கும் கரடிக்கும் தாடி இருக்கு பாருங்களேன். எதுக்குதான் தாடினா? தாவீது கையில மாட்டுறதுக்கு. தாவீது கையில் மாட்டாது, தாவீது பிடிக்கணும்ல, பிடிக்கிறதுக்கு அதுக்கு என்ன வளர்ந்துருக்குது? தாடி வளர்ந்துருக்கு பாருங்களேன். வாசிங்கம்மா. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். திரும்ப திரும்ப நான் என்ற வார்த்தை தான் பயன்படுத்துவாரு. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். என்ன பண்ணான் பாருங்க. யாருக்காக இந்த வைரத்தை நான் சொன்னது காரணம் என்ன? அவன் நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறான்? ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறானே. அப்படின்னா மேலோட்டமாக பார்த்தா சுயத்தை சொல்லுவது போல இருக்கும். ஆனால் அவனுடைய நம்பிக்கை எங்கே இருக்குது தெரியுங்களா? கர்த்தர் மேலே. அதுதான் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நம்முடைய வெற்றி எதன் அடிப்படையில் இருக்குது? நம்முடைய விசுவாசம் என்றால் நாம் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தில் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு அது 100க்கு 100 உண்மையாக மாறி போகிறது. ஒன்று வாசிப்போம். ஆபிரகாம் எத்தனை பேரை வைத்து யுத்தம் செய்தார்? 318. சும்மா ஏதாவது சொல்லுங்களேன். 11, 12, 13, 318. சரியா? எத்தனை பேர்? 318. கூட யாரு? அவரோட உடன்படிக்கை செய்த 3 பேர். சரியா? ஆனியர், எஸ்கோல், மம்ரே. 3 பேரோட உடன்படி. அது 3 பேர் கூட 318. அது ஒரு சின்ன இராணுவம். மொத்தம் எவ்வளோ தான் இருக்கிறாங்க? இது ஏறக்குறைய எதுக்கு சமம்? இந்த இராணுவம் எதுக்கு சமம்? கிதியோனுடைய இராணுவத்துக்கு சமம். 300 பேர் வச்சான சண்டை போட்டான் அவன். ஆமாவா? இந்த 300 பேர் ஏறக்குறைய கிட்ட தானே இருக்குது. ஆனால் கிதியோனை காட்டிலும் ஆபிரகாம் அநேக மடங்கு சிறந்தவர். ஏன் தெரியுங்களா? ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளில் இருந்து. கிதியோன் விஷயத்தில் முதல்ல என்ன தெரியுங்களா? God only limited the army. அவர்கிட்ட எவ்வளோ இருந்தது? முதல்ல எவ்வளோ பேர் இருந்தாங்க? 32,000 பேர் இருந்தாங்க. அப்புறம் அது 10,000 ஆயிற்று. அதுக்கப்புறம் 300. காரணம் என்ன? கர்த்தர் தான் குறைச்சிட்டு வந்தார். 32,000 பேர் பயப்படுறவன் அனுப்பி போயிட்டாங்க. 10,000 பேர் இருந்தாங்க. 10,000 பேரையும் கொண்டு வா, தண்ணி 2 கூட்டிட்டு வா, நான் அவர்களை சோதித்து காட்டுகிறேன். 300 ஆகிப்போச்சு இல்லையா? 32,300 வந்ததுக்கு காரணம் யார்? கிதியோன் அல்ல, அவனுடைய ஃபெய்த் இல்லை. கர்த்தர் தான் அதை கொண்டு. நாளைக்கு நீ சொல்லக்கூடாது, எந்த மனுஷனும் சொல்லக்கூடாது எங்களுடைய எண்ணிக்கை தான் வெற்றி பெற்றது என்று சொல்லக்கூடாது. ஆகவே கர்த்தர் என்ன பண்ணாரு? காட் லிமிட்டட் த ஆர்மி. யாருக்கு? கிதியோனுக்கு. இரண்டாவதாக கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுத்தாரா? கிதியோனுக்கு, ஆபிரகாமுக்கு கர்த்தர் அடையாளம்லாம் கொடுக்கல. ஆனால் யாருக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டது? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11-16 வரை வாசிங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியரான யோவாசின் ஊராகிய. சரி, இந்த 11 முதல் 16 வரைக்கும் என்ன? கர்த்தர் அவனுக்கு அழைப்பை கொடுக்கிறார். அடுத்தது
36 முதல் 40 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிதியோன் அடையாளத்தை கேட்பார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 2 கருத்து. 11 முதல் 16 வசனங்கள் இருப்பது என்ன? கர்த்தர் அவனுக்கு அழைப்பை கொடுத்தார். அவனாக வரல, கர்த்தர் தான் அவனை அழைப்பு கொடுத்தார். அவன் போக மாட்டான், பராக்கிரமசாலி, அவனுக்கு இருக்க பலத்தோடு போ இப்படிலாம் சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி தள்ளினது கர்த்தர் தான். 2வது, அவன் அடையாளத்தை கேட்கிறான். ஆண்டவரே, தோலை போடுவேன், தோல் மாத்திரம் நினைக்கணும், களம் காய்ந்திருக்கணும். அடுத்த நாள் என்ன பண்ணார்? காலையில் எழுந்து தோலை பிழிந்து ஒரு கிண்ணம் நிறைய பனித்தண்ணீர் எடுத்து மறுபடியும் போட்டு என்ன சொல்கிறாரு? ராத்திரி பனி பெய்யணும், ஆனால் தோல் என்ன செய்யணும்? காயணும். பனி பெய்யுது, தோல் காயணும், தரெல்லாம் நனையணும், தோல் மாத்திரம் என்ன செய்யணுமா? காயணுமா? கர்த்தர் அதையும் செய்தார். அப்படின்னா 2வது என்ன கொடுக்கப்பட்டது? அவனுக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டது. அழைத்தவரும் அவர், அடையாளம் கொடுத்தவரும் அவர் தான். ஒன்று, கால்டு காட், தேவன் தான் அவனை அழைத்தார். மாத்திரமல்ல, சைன் கிவன், அடையாளம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 3வது, கிதியோனுக்கு கர்த்தர் ஒரு கனவையும் கொடுத்தார். 7ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, God again confirmed with a dream. அடுத்தது, God gave a dream. 7ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை கொஞ்சம் வாசிங்கம்மா. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் இடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனையின் இடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். கர்த்தர் பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறான். கர்த்தர் இராணுவத்தை குறித்தார். 2வது அடையாளத்தை கொடுத்தார், அழைப்பை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு கனவை கொடுக்கிறார். எதற்கு? இன்னும் கிதியோன் என்ன பண்ணுறான்? பயந்துட்டு உட்கார்ந்துருக்கிறான். போகலாமா வேணாமான்னு. கர்த்தர் சொல்லி, போ, அங்கே பேசுவதை போய் கேள், அப்போது உன் உள்ள என்ன செய்யும்? திடப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே போன போது என்ன பண்ணுறாங்க? வாசிங்கம்மா. அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை. கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். யார் இவங்கெல்லாம்? நைட் வாட்ச்மேன். இவங்க நைட் வாட்ச்மேன் பேசிக்கிறாங்க. 2 பேர் எதை பற்றி பேசிக்கிறாங்க? உருப்படும் தானே இது. நைட் வாட்ச்மேன் தூங்கினா தான் கனவு வரும். கனவு வந்துன்னா இவன் தூங்கிட்டு இருந்தான்னா ஜனம் என்னத்துக்கு ஆகும்? அப்போவே இவனை கொண்டு இருக்கணும். சரியா? என்ன பண்ணுறாங்க? இவனுக்கு கனவை கண்டு சொல்லுகிறான். வாசிங்கம்மா. அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டியிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாலத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. அப்படின்னா கர்த்தர் ஒரு கனவை கொடுத்து அவங்கள பேச வச்சு யாரை பலப்படுத்துகிறார்? கிதியோனை பலப்படுத்துகிறார். அதை காட்டிலும் முக்கியமானது, இவ்வளவும் பண்ணார். முதல்ல என்ன செய்தார்? அழைத்தார், அடையாளத்தை கொடுத்தார், இராணுவத்தை எண்ணிக்கையை குறைச்சார், அதுக்கப்புறம் கனவை கொடுத்து பலப்படுத்துகிறார். இவ்வளோ பற்றி கடையில் கர்த்தர் தான் சண்டை போட்டார். சண்டை போட்டது யார் தான்? 7:22 வாசிங்க. 7:22. 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக 300 பேரும் பானையை உடைச்சிட்டு தீவெட்டியை பிடிச்சிட்டு எக்காலம் ஊதி சுற்றி நிற்கிறானுங்க. அவ்வளோதான். செயல்பட்டது யார்? கர்த்தர் மாத்திரமே. அப்படின்னா கிதியோனும் ஒரு சிறந்த இராணுவத்தை கொண்டு தான் வெற்றி பெற்றார். ஆபிரகாமும் ஒரு சிறிய இராணுவம் தான். ஆனால் 2 பேருக்கு வித்தியாசம் தெரியுங்களா? இதில் எதுவும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்யலை. கிதியோனுக்கு செய்த எதையும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு செய்யலை. ஆபிரகாமுடைய விசுவாசம் மாத்திரமே செயல்பட்டது. ஆனால் தான் வெற்றி எதன் அடிப்படையில்? பேஸ்ட் ஆன் ஏப்ரஹாம்ஸ் ஃபெய்த் என்று எழுதியிருக்கேன். காரணம் அதுதான். ஆபிரகாமுடைய விசுவாசத்தினால் தான் வெற்றி வந்தது. அந்த வெற்றி யார் மேலே? அந்த விசுவாசம் அவர் மேலே இல்லை, தேவன் பேரில் அவர் வைத்த விசுவாசம் என்ன பண்ணுது? அவருக்கு வெற்றியை கொடுக்கிறது. அதுக்கு அடிப்படை தேவை என்ன? கர்த்தருக்குள் பிறக்க வேண்டும். கர்த்தர் மேலே என்ன செய்யணும்? விசுவாசத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். என்னுடைய ஃபெய்த் எங்கிட்ட இருக்கக்கூடாது. யார்கிட்ட மாறணும்? உங்களுக்கு தெரியும். கேடயம் யார்கிட்ட இருக்கணும்? ஷீல்டு யார்கிட்ட இருக்கும்? நம்மகிட்ட தானே இருக்கணும். வேறு யார்கிட்ட கொடுத்த ஒரு ஆள் சொல்லுங்களேன். ஷீல்டை வேறு ஆள்கிட்ட கொடுத்தவர் யார்? கோலியாத்து. அந்த பரிசு யார்கிட்ட இருந்தது? வேலைக்காரன் முன்னாடி ஆயுததாரிட்டு இருந்தது. இது பெரிய பரிசை. கேடகம் அவன் ஷோல்டரில் இருந்தது. இந்த 2ஐயும் தாண்டி தாவீது காலி பண்ணிட்டான்ல. அவனை முன்னாடி ஒரு பெரிய கதவு மாதிரி ஒன்று தூக்கிட்டு போகிறான் பரிசை. வாசிங்களேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க.
1 சாமுவேல் 17:6-7. அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரிப்பித்திருந்தான். கோலியாத்துக்கு தோல்ல என்ன இருக்குது? வெண்கல கேடகம் இருக்கிறது. அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அப்போ கேடகம் யார்கிட்ட இருக்குது? கோலியாத்துல இருக்குது. பரிசை யார்கிட்ட இருக்குது? ஆயுததாரிட்ட இருக்குது. இந்த ரெண்டையும் தாண்டி, அதாவது ஒன்று க்ளோஸ் பண்ணுறது, அதை தாண்டி தாவீது அடிக்கிறான். இங்கே வந்து இவன் ஷோல்டரில் திரும்பினானா என்ன ஆகும்? இங்கே தான் அடிப்படும். ஆனால் என்ன பண்ணான் தெரியுங்களா? அவன் எதிர்பார்க்கலை, இதை தாண்டி வரும்னு அவன் நினைக்கல. தாண்டி வந்து அவன் அடித்தது இல்லையா? அடிச்சுதா? இதுக்கப்புறம் தாவீது எப்போவாது கேடகம் தூக்கிட்டு போவானா? அவனுக்கு தெரியும், பரிசு பிடிச்சாலும் கேடகம் பிடிச்சாலும் அடிக்கணும்னு அடிச்சிடலான்னு இவனு தெரிஞ்சு போச்சுல்ல. இனிமேல் அவன் எங்கேயாவது கேடகம் தூக்கிட்டு போவானா? அதான் பார்த்தான், என் கேடகம் எனக்கு ஐயா. சங்கீதம் 7:10 வாசிங்க. சங்கீதம் 7:10. செம்மையான இருதயமுள்ளவர்களே, செம்மையான இருதயமுள்ளவர்களே, ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. அவ்வளோதான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, எதுக்கிட்ட நம்ம கேடகம் தூக்கிட்டு போய் அடிபட்டு சாவானே, அதை அவர்கிட்டே கொடுத்துடலாம். நமக்கு என்ன வேண்டும்? செம்மையான இருதயம் மாத்திரம் போதும், கேடகத்தை நீங்களே வச்சுக்கிங்க. அது என் பாதுகாப்பு எங்கிட்ட இல்லை, அவர்கிட்ட தான் இருக்குது. அவ்வளோதான். அது எவ்வளோ? ஏன்னா அவன் அடித்தவன் இல்லை, அவனுக்கு தெரியாதா? எத்தனை கேடகம் இருந்தாலும் பரிசு இருந்தாலும் அடிக்கணும்னா அடிச்சிடலாம். அப்போ நான் முடிவு பண்ணால் எனக்கு என்ன இருந்தால் போதும்? எனக்கு கேடகம் எது? செம்மையான இருதயம் என்கிட்ட இருந்தால் போதும். என் கேடகம் யார்கிட்ட இருக்கலாம்? கர்த்தர்கிட்ட இருக்கலாம். அவர் என்னை காத்துக்கொள்ள வல்லவர். அதுதான் அவனுடைய நம்பிக்கை. சரியா? அப்படின்னா ஆபிரகாமுக்கு இதெல்லாம் கர்த்தர் செய்யலை. ஆபிரகாம் என்ன செய்தான்? கர்த்தருக்குள் பிறந்தவன் மாத்திரமல்ல, தன் விசுவாசத்தை கர்த்தர் மேலே வச்சுட்டான். உங்களுக்கு தெரிந்த நல்ல வசனம் ஆதியாகமம் 15:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியம் என்றால் இந்த யுத்தம் நடந்த பின்பு, வெற்றி பெற்று வந்தார் இல்லையா, அதன் பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே. அப்புறம் ஆபிரகாம் என்ன பண்றாரு? பயந்துட்டு உட்கார்ந்துருக்காரு. சரியா? போனாரு, அடிச்சாரு, வந்துட்டாரு. இப்போ என்ன பயம்? எப்போ திருப்பி வந்து உதப்பான்னு தெரியலையே. பயந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு, ஆபிரகாமை பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் ஆயிட்டாரா? அதான் என்ன சொல்கிறாரு? உனக்கு நான் கேடகம், நான் தான்ப்பா. அப்படியானால் நம்முடைய பாதுகாப்பு நம்மக்கிட்ட இல்லை. நம்ம பாதுகாப்பு கவனமாக இருப்பது நம்முடைய பொறுப்பு. ஆனால் அதை காட்டில் நம்ம காப்பது யாருன்னு சொன்னால் கர்த்தர் தான். போட்டிருக்குதே, கர்த்தர் நகரத்தை காவாராகில். அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சே. காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதாக தான். எத்தனை வாட்ச்மேன் போட்டாலும் சரிதான். கவனிங்க, ஒரு அரசன் தூங்கினா அவனை சுற்றி எத்தனை பேர் நிற்பாங்க? ஒரு அரசன் தூங்குறான்னு வச்சுக்கோங்க, பாதுகாப்புக்கு எத்தனை பேர் நிற்பாங்க? சுற்றி நிற்பாங்களா? கட்டில் சுற்றி எவனா நிற்பானா? ராஜா தூங்கும்போது கட்டில் சுற்றி யாராவது நிற்பானா? சாலமோன் தூங்குனா 60 பேர் சுற்றி நிற்பானா? சாலமோன் தூங்கினால் அவன் படுக்கையை சுற்றி அந்த மார்ட்டின் குட் நைட்லாம் வேணாம், அவன் வாழை உருவிடுவான். கொசு வந்தால் கூட வெட்டிடுவான். வாசிங்களா உன்னத பாட்டு 3 அதிகாரம் 7 வசனம் வாசிங்கம்மா. இதோ சாலமோனுடைய மஞ்சம், இதோ சாலமோனுடைய மஞ்சம், இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள். எத்தனை பேர் நிற்கிறான்? சாலமோன் படுத்திருந்தா கொசுவலை கட்டுறானோ இல்லையோ 60 பேர் வாழை உருவிட்டு நிற்பானான். வாசிங்க, இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாய் இருக்கிறார்கள். ராக்கால பயத்தின் நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. சாலமோனை சுற்றி எப்படி தூங்குவான்னு தெரியல. இவன் 60 பேர் பட்டயத்தை கட்டிட்டு நிற்கிறான். இவனை யார்? யுத்தத்தில் பட்டயத்தில் பயிற்சி, அதாவது நம்ம பிளாக் கேட் ஒயிட் கேட் மாதிரி இவனுங்கெல்லாம். இதுக்குன்னு தாவீதோட மஞ்சத்தை சுற்றி 60 பேர் நிற்பான்னா எவ்வளோ டைட்டாக இருப்பான் பாருங்களேன். சாலமோனுக்கு எவ்வளோ பெரிய கட்டில் இருந்திருக்கணும் பாருங்களேன். 60 பேர் சுற்றி நிற்கிற அளவுக்கு என்ன பண்ணுறான்னு இருக்கிறானுங்க. இவெல்லாம் யுத்தத்தில் பழக்கப்பட்டவங்க. எதுக்கு? ராக்கால பயத்து நிமித்தம். இதை தாண்டி யாராவது சாலமோனை கொல்ல முடியுமா? முடியுமான்னு கேட்டேன். முடியாதுல்ல. சரி, இவன் ஒரு நாட்டுக்கு ராஜாவா நிறைய நாட்டுக்கு ராஜாவா? சாலமோன் ஒரு நாட்டு தான், இஸ்ரவேலுக்கு தானே அவன் ராஜா. ஆனால் அப்படியே கொஞ்சம் வாங்க, பெல்ஷாத்சார்னு ஒருத்தர் இருந்தான் தெரியுங்களா? பாபிலோன் ராஜாவோட பேரன். அவன் 127 நாட்டுக்கு ராஜா. ஒரு ஊருக்கு திட்னூண்டு நாடு இஸ்ரவேல். அந்த ராஜாவுக்கு 60 பேர் நிற்பான்னா, இந்த பெல்ஷாத்சார் இருந்தானா அவன் தூங்கினா எத்தனை பேர் நிற்பானுங்க? அவன் ராத்திரி தானே கொல்லப்பட்டான். ஆமாவா? அவன் எத்தனை 1000 பேர் சுற்றி பட்டயத்தை பிடிச்சிருந்தாலும் கர்த்தர் கொல்லுன்னு நினச்சானா கொண்டு வர. அவ்வளோதான். நீ நெருக்கப்பட்டாய், குறைவுள்ளவனாக காணப்பட்டாய், நீ ஒரு ராஜ்யம் அவனை விட்டு பிரிக்கப்பட்டது, அன்றைக்கே கதை முடிஞ்சு போச்சு. இல்லை, ராத்திரி அவன் கொல்லப்பட்டான்னு போட்டிருக்கல. இத்தனை பாதுகாப்பு இருந்தாலும் அதை தாண்டி நமக்கு தெரிந்த ஒன்று.
இந்திரா காந்தி அம்மா வச்சது எப்போவுமே செக்யூரிட்டி இருக்கும்ல, ஆனாலும் கொண்டாங்கல்ல, யாரும் அவங்கள தடுக்க முடியலையே. உங்களுக்கு சமீபத்தில் தெரியும், எகிப்தினுடைய அந்த அதிபதியோட தம்பி கொல்லப்பட்டான். யாருன்னா வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டை சுட்டு கொண்டானே. வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு தான் என்ன பண்ண சுட்டி கொள்ளுகிறான். அப்படின்னா கர்த்தர் உங்களை என்னையும் காக்காவிட்டால் நம்ம எத்தனை டைட் செக்யூரிட்டி வச்சாலும் சரி தான், நம்மை காக்க நம்மளாலே முடியாது, நம்மை சுற்றி இருக்கிற டாக்டர்ஸாலும் முடியாது, ஒருத்தராலே முடியாது. கர்த்தர் ஒருவர் தான். ஆபிரகாமுடைய நம்பிக்கை அதுதான். அவன் யாரை விசுவாசிக்கிறான்? என் ஆண்டவர். 318 பேர் முக்கியம் இல்லை, 32,300 ஆக்குனது கர்த்தர். ஆனால் ஆபிரகாமுக்கு கையில் இருந்தது எவ்வளவு தான்? 318. அவன் ஜெபம் பண்ணான்னு போடலை, இல்லை அவன் கர்த்தரோட சம்மந்தமே இல்லை. கேள்விப்பட்ட போது என்ன பண்ணான்? தன் வீட்டில் பிறந்து கைப்பிடிந்தவர்களாகி 318 பேர் அழைத்து கொண்டான். தன்னோட உடன்படிக்கை பண்ண 3 பேரை சேர்த்து கொண்டான். ஒரு சின்ன இராணுவத்தை கொண்டு போய் வெற்றி பெறுகிறான் என்றால் ஒரே ஒரு காரணம்தான், தேவன் பேரில் அவன் வைத்த விசுவாசம். அப்படின்னா உங்களுடைய என்னுடைய அடிப்படை விசுவாசம், தேவமே நாம் வைக்கிறோமே, அந்த விசுவாசம் தான் வெற்றியை கொண்டு வருமே தவிர, இப்படி செய்தால் வெற்றி வந்துடும், அப்படி செய்தால் வெற்றி வந்துடும், இதெல்லாம் மூளையிலிருந்து வரக்கூடியது. வேதம் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அது 100% யாருடைய வாழ்க்கையில்னா ஆபிரகாம் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் அதுக்கு முன்னாடி யுத்தம் பண்ண வரல, அதுக்கு பின்னாடி யுத்தம் செய்யலை. அவர் வாழ்க்கையில் சந்தித்த ஒரே ஒரு யுத்தம், அந்த யுத்தத்தில் முழுமையாக வெற்றி பெற்றார். காரணம் என்னவென்றால் ஃபெய்த் ஆன் காட், தேவன் பேரில் வைத்த அந்த விசுவாசம் அவருக்கு வெற்றியை கொடுத்தது. இன்னொன்று நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இந்த விசுவாசத்துக்கு என்ன வேண்டும் என்றால் ஆயத்தம் வேண்டும். விசுவாசம் தேவனில் வையின்னு சொல்லி சும்மா உட்கார்ந்த பார்த்தது என்ன வேண்டும்? ஃபெய்த் நீட்ஸ் ப்ரிப்பரேஷன். ஆயத்தம் இல்லாமல் என்ன செய்யாது? விசுவாசம் செயல்படாது. விசுவாசம் நம்மகிட்ட நிறைய பேர் இருக்குது, ஆனால் என்ன வேண்டும்? அதற்கு ஆயத்தம் வேண்டும். Faith needs preparation. விசுவாசத்துக்கு என்ன வேண்டும்? ஆயத்தம் வேண்டும். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்க. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க. ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று. பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படணும். முதல்ல என்ன செய்யணும்? பள்ளத்தாக்கு எங்கு வாய்க்காலை வெட்டு. நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா? மழை பெய்யாமல் இல்லை, பெய்த மழையை பிடிச்சி வைக்க நம்மகிட்ட வழி இல்லை. எல்லாம் சாக்கடையில் போய் கடலில் போய் விழுந்துடும், அவ்வளோதான். நம்ம ஊரில் ஒரு நாள் மழை பெய்தாகும், ரோட்டில் போதும் நடக்க முடியாது, அவ்வளோதான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தலை காஞ்சி போன மாதிரி ரோடு ஆகிடும், அவ்வளோதான். ஏன்? நம்மகிட்ட என்ன இல்லை? we don't have the provision. விசுவாசம் செயல்பட வேண்டுமானால் கர்த்தர் என்ன பண்ணோம்? தனியாக கொடுக்கல. என்ன சொல்கிறாரு? இந்த பள்ளத்தாக்கு என்ன பண்ணுங்க? வாய்க்கால்களே வெட்டுங்கள். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரம்பும் என்று சொல்ல காரணம் என்ன? பள்ளத்தாக்கில் ஏற்கனவே அந்த வேலிஸில் ஏற்கனவே வாய்க்கால்கள் இருந்தது. இப்போ என்னாச்சு? இதெல்லாம் மூடி போயிட்டு தூர்ந்து போய் கிடக்குது. அந்த எப்ரேமில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொன்னால், அதை மறுபடியும் என்ன பண்ணு தோண்டு. பள்ளத்தாக்கில் ஏற்கனவே என்ன இருந்திருக்குது? வாய்க்கால்கள் இருந்து இப்போ என்னாச்சுது? பயன்படுத்துவார் இல்லாமல் அது மூடி போயிட்டு. நமக்கு தெரிந்த ஒன்று, ஆபிரகாம் வாழ்நாளில் அவன் கிணறுகளை தோண்டினான். என்னாச்சுது? எதிரிகள் தூர்த்து போட்டாங்க இல்லையா? ஈசாக்கு வந்து முதல் வேலை என்ன தெரியுங்களா? எதிரிகள் தூர்த்து போட்டதை தான் திரும்படியும் வந்து வைப்பித்தான். அதுக்கப்புறம் தான் ஒரிஜினலாக கிணறு வெட்டினான். நீங்களும் நானும் விசுவாசத்தில் செயல்பட வேண்டுமானால் என்ன வேண்டும்? ஆயத்தமே இல்லாமல் வெறுங்கையில் முளம் போடக்கூடாது. என்ன வேண்டும்? அதற்கு ஆயத்தம் வேணும். குறைஞ்சது ஜெபமாவது வேணும்ல. குறைஞ்ச நம்ம உள்ளத்தை ஆயத்தப்படுத்தணும்ல. கர்த்தர் கொண்டு திடீர்னு கொடுத்தானா பைத்தியம் பிடிச்சோம் நிறைய பேருக்கு. ஆனால் முதல்ல என்ன பண்ணணும்? இது வந்தால் நான் என்ன செய்வேன்னு திட்டத்தோடு இருக்க வேண்டும். நெகேமியா ராஜா சமூகத்தில் நிற்கிறான். ராஜா கேட்கிறான், உன் முகம் துக்கமாக இருக்குது, என்னப்பா? அவன் சொல்லுவான், என்னுடைய முற்பிதாக்களுடைய நகரம், என்னுடைய ஆலயம், என்னுடைய கல்லறைகளெல்லாம் உடைக்கப்பட்டு கிடக்கும்போது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? உடனே ராஜா கேட்பா, உனக்கு என்ன வேண்டும்? என்ன வேணும்னு கேட்ட உடனே என்ன பண்ணுவான் தெரியுங்களா? நெகேமியா, போகிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்? வழியில் எனக்கு அங்கே என்ன வேண்டும்? விசா வேணும் போகிறதுக்கு. அங்கே போனால் என்ன செய்யணும்? ஆலயம் கட்டுறதுக்கு மரங்கள் வேண்டும், நான் இருக்கிற வீட்டுக்கும் மரம் வேணும். இன்னும் மாத்திரம் இல்லை, அந்த பலி செலுத்துறதுக்கு என்னென்ன தேவையோ ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுருக்கிறான். ஒரு திட்டத்தோடு இருக்கிறான். ராஜா கேட்டவுடனே என்ன பண்ணுறான்? இதுதான் என்னுடைய திட்டம். ராஜா உடனே சாங்ஷன் பண்ணுறான். பாருங்களேன், இன்றைக்கி கர்த்தர் ஒருவேளை நம்ம முன்னாடி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நம்மகிட்ட இன்னும் நிறைய பேர் திட்டங்கள் கிடையாது. அது கொடுங்க ஆண்டவரே பார்த்துக்கிறேன். முன்னாடி ஒரு ஊழியக்காரர் இருந்தார். 1 லட்சம் என்பது அன்றைக்கி நான் சொல்லக்கூடிய காலத்தில் ஏறக்குறைய 84. 1 லட்சங்கிறது இன்றைக்குள்ள 10-15 கோடியை விட மேலே. அன்றைக்கி 1 லட்சம்.
அப்போ அவர் கேட்பார், ஒரு கோர்ஸ்மாக நடத்தினார். ஒரு நாள் கேட்டார், கத்தர் இப்போ கொண்டு 1 லட்ச ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவேன்? ஒருத்தர் சொன்னால் நான் கொண்டு போய் லிட்டரலாகவே சொன்னான், நான் கொண்டு பேங்க்கில் போட்டுட்டு என்ன பண்ணுவேன், மாதம் இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா, அப்போ 2000 ரூபா வரும். 1 லட்ச ரூபா போட்டு 2000 ரூபா அப்போ இன்ட்ரெஸ்ட்டு. 2000 ரூபாங்கிறது பெரிய தொகைன்னு சொல்லுவோம். அதை வச்சு நான் ஊழியம் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த ஊழியக்காரர் கோவம்னு சொன்னார், அதுக்கு தான் மார்வாடி நிறைய இருக்கிறான், நீ என்னத்துக்குடா அப்படின்னாரு. சொன்னேன், அதான் வட்டி வாங்கி பிழைக்கிறதுக்கு மார்வாடி இருக்கிறான், அப்போ உனக்கு நீ என்னத்துக்கு? 1 லட்ச ரூபா கொடுத்தா என்ன செய்வேன்னு திட்டம் இல்லைன்னா உன்னை நம்பி எப்படியா கதை கொடுப்பார் உன்னை? இன்றைக்கி நமக்கு என்ன இல்லைன்னா இந்த ஆயத்தம் இல்லை நம்மக்கிட்ட. அது இதை செய்தேன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்புகிறேன். 80 வயதான ஒரு மூதாட்டி, லண்டனில் இருந்த ஒரு ஊழியக்காரம்மா, ஒரு மாதிரி வைப்ரண்ட் லேடி. 80 வயசுலேயும் அந்த அம்மா எந்த ஒரு ஊழியர் கூட்டத்துக்குள்ளே போனாலும் சரி தான், ஒரு 100 ஆம்பளை ஊழியக்காரர் இருப்பான். அந்த அம்மா ஒன்று போச்சுன்னு வச்சிங்களேன், அந்த இடம் ஒரு வழி ஆகிடும். என்னையா எல்லாம் சும்மா உட்காந்துருக்கீங்க, என்ன எல்லாம் இப்போ வயசானவங்க இல்லையா, எல்லாம் யங் பீப்புள், என்னையா சும்மா உட்காந்துருக்கீங்க? இல்லை மேடம் என்னையா சும்மா உட்கார்ற? பெண்கள் பேசலாமா சபையில்? ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுரும். எவனாவது இந்த அம்மா கேட்குற கிளப்பி எவன் சொல்லுவான் பேசக்கூடாது, அடிச்சிருமே இது. எவனாவது பயந்துட்டு பேசலான்னா, பைபிளில் பேசக்கூடாதுன்னு போட்டிருக்குல்ல, அது எப்படி கேட்குறான்னு திருப்பி பேசுவான். அது ஆமாண்ணா இல்லைன்னா ஆமாம் போட்டு உண்டு இல்லைன்னு ஆகிடும். அது போனால் நம்ம ஊரில் பாணியில் சொன்னால் பாத்திர கடைக்குள்ளே யானை போன மாதிரி, அவ்வளவுதான், கட்டாமுட்டான ஒரு வழி ஆகிடும். 80 வயதான அந்த அம்மா ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கல, தூங்கினவங்க. அவங்க பொண்ணுக்கே 55 வயசு தாண்டி போயிடுச்சு. அந்த பெண் வீட்டில் இவங்க தங்கியிருக்காங்க, கணவன் இல்லை, ஒரே பெண் தான். பெண் வீட்டில் இவங்க தங்கியிருக்காங்க. காலையில் 6 மணி ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சுது, கதவு திறந்தே இருக்குது. இந்த அம்மா திறந்து வெளியே பார்த்தா அந்த அம்மா டேபிளில் மறித்து போய் செத்து போய் உட்காந்துருக்காங்க. டேபிள் அப்படியே சாஞ்சிருக்கிறாங்க. பார்த்தா என்னென்ன எழுதி வச்சுருக்காங்க, தூங்கிட்டு இருக்குது. அப்படியே தூங்குறாங்கன்னு விட்டு வந்துட்டாங்க. அப்புறம் தட்டினா இறந்து போயிட்டாங்க. எல்லா ஊழியக்காரர் வந்தாங்க. இந்த ஃபியூனரல் வந்தபோது ஒரு ஊழியக்கார் கேட்டார், அம்மா கடைசியாக ஏதாவது பேசுனாங்களா? அது நாங்கள் பேசலை, ராத்திரி 11 மணி வரைக்கும் பார்த்தேன், எழுதிட்டு இருந்தாங்க. நான் போய் படுக்கை போயிட்டேன். கால் எழுந்து பார்த்தேன், வழக்கமாக ஜெபம் பண்ணும்போது டேபிள் இப்படி உட்காந்துருப்பாங்க, அதனால் விட்டேன். நான் நைட்டே செத்து போயிருக்காங்க, அப்படியே அந்த டேபிளில் உட்காந்துருக்காங்க. காலையில் பார்த்தேன், ஒன்றும் பேசலை, பேசாமலே கத்தருக்குள்ளே போயிட்டாங்க. ஒன்றுமே அந்தமா பேசாமல் போகாதில்ல, இது எப்படிடா பேசாமல் போச்சுதுன்னு ஒரு குறை ஆச்சுன்னு கேட்டாங்க. பேசலை, ஆனால் என்னென்னோ எழுதி வச்சுருக்காங்க. அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன ஊழியம் செய்ய போகிறேன்னு பிளான் பண்ணியிருக்குது. அப்போது சாகிற நேரத்தில் அது எதை பற்றி எழுதியிருக்குன்னா, 90 வயசு வரைக்கும் நான் என்னென்ன ஊழியம் பண்ணுவேன்னு 80 வயசு போயிடுச்சு, அன்றைக்கி ராத்திரி போயிட்டு. ஆனால் அது எழுதி வைத்திருந்தது 90 வயசு வரைக்கும், இந்த 10 ஆண்டுகளில் கர்த்தருக்காக நான் என்னென்ன செய்வேன். காலையில் எழுந்தால் கூட ராத்திரி வரைக்கும் என்ன செய்வேன்னு கூட நம்மகிட்ட திட்டம் கிடையாது. நிறைய நாளில் காலையில் எழுந்தால் கூட இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்ய போகிற ராத்திரி பிளானே நம்மகிட்ட இல்லையே. திட்டம் இல்லாதவர்களை தேவன் பயன்படுத்த முடியாது. யார் ஒருவர் ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான். இந்த ஃபெய்த்துன்னு சொன்னால் சும்மா வெறுங்கையில் முளம் போடுறதில்ல. ஃபெய்த்துக்கு என்ன பண்ணி, இட் நீட்ஸ் ப்ரிப்பரேஷன். காற்றையும் காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம். இட் இஸ் ஃபெய்த். பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும், ஆனால் அது பயனுள்ளதாக இருக்குன்னா என்ன வேண்டும்? வாய்க்கால்களை வெட்டி வச்சால் தான் அது பயன்படுகிறதுனா கத்தை கொடுத்தாலும் நிறைய பேருக்கு பயன்படாமல் போயிடுது. இன்னொன்றை சுட்டி காட்டுகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். நல்ல கவனிங்க, வெறுமையான பாத்திரங்கள் வாங்கி வராத வரைக்கும் கையில் இருக்கிற பானையிலேருந்து எண்ணெய் வராது. ஆமென். நம்ம கையில் என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் வச்சுருக்குது. என்ன வேண்டும்? இது பெருகினால் ஊற்றுறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும்ல. அப்படின்னா அந்த வெறுமையான பாத்திரங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்து நிரப்பாத வரைக்கும் என்ன செய்யாது? இந்த பாத்திரத்தில் என்ன வராது? எண்ணெய் வராது. கவனிச்சு பாருங்க. அந்த 2 பையனில் ஒருவனை பார்த்து கேட்குறான், இன்னும் ஒரு பாத்திரம். அவன் சொல்கிறான், நோ மோர் வெசல், வேறு பாத்திரம் இல்லை, எண்ணெய் நின்று போயிட்டுன்னு போட்டிருக்குல்ல. அப்படின்னா எது வரைக்கும் தான் எண்ணெய் வரும்? வெறுமையான பாத்திரம் இருக்கிற வரைக்கும் தான் எண்ணெய் வரும். வெறுமையான பாத்திரம் இல்லாத வரைக்கும் எண்ணெய் வராது. நாம் பாட்டு பாடுறோம், என் பாத்திரம் நிரம்பி 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 நம்ம பார்த்தீங்கன்னா இட்ஸ் பப்ளிங் சொல்கிறான் தெரியுங்களா? இட்ஸ் பப்ளிங். எது வரைக்கும் மூச்சு நிற்கிற வரைக்கும் பப்ளிங் சொல்கிறான்றான். சரி, பபுள் ஆகுது இல்லை, பபுள் ஆகி எங்கே போகுது? காவாலியாக ஓடுது. போகும். வெறுமையான பாத்திரங்கள் வேணும்ல. கர்த்தரை நிரப்புவதற்கு நோக்கம் என்ன? வெறுமையான பாத்திரங்கள் எத்தனை நம்ம சுற்றி இருக்குது, அவனை ஊற்றணும்ல. ஊற்றாம என் பாத்திரம் நிரம்பின்னா எங்கே நிரம்புனா அதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்?
அது தேவையில்லாமல் வாய்க்காலில் ஓடுவதற்காக கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். அப்படின்னா என்ன வேண்டும்? without empty vessel there won't be filling of the oil. வெறுமையான பாத்திரம் வராத வரைக்கும் என்ன ஆகாது? எண்ணெய் வரல. எப்போ வெறும் பாத்திரம் இல்லையோ அப்போ எண்ணெய் நின்று போயிடுச்சு. நின்று போயிட்டு தமிழில் இருக்குது. ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்டேடு, நிறுத்தி வைக்கப்பட்டது. எண்ணெய் நின்று போனதுன்னு தமிழில் இருக்கும். ஆனால் எபிரேய மொழியிலேருந்து அப்படியே ஆங்கிலத்தை மொழியாக்கம் பண்ணுறாங்க. நின்று போகலை, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன? இன்னும் ஒரு வெறும் பாத்திரம் வந்தால் மறுபடியும் அது திறந்துடும். அப்படியானால் வெறுமையான பாத்திரங்கள் வராத வரைக்கும் என்ன ஆகாது? எண்ணெய் புறப்பட்டு வராது. மூன்றாவது ஒன்றை சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 ராஜாக்கள். அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். யோர்தானில் 7 முறை மூழ்கிற வரைக்கும் குஷ்டரோகம் போகாது. குஷ்டரோகத்தை ஹீல் பண்ணுறது யாரு? ஃபெய்த் ஆஃப் காட். ஆனால் இவன் என்ன செய்யணும்? 7 முறை யோர்தானில் என்ன செய்யணும்? ஸோ விதவுட் இம்மர்ஷன் தேர் இஸ் நோ ஹீலிங் அட் ஆல். எப்போ நடக்கும்? அவன் தன்னை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் எங்கே நிற்கிறான்? இப்போ எலியா வீட்டு முன்னாடி நிற்கிறான். தேவ மனுஷன் அவன் என்ன நினச்சான்? அவன் வெளியே எனக்கு முன்னாடி நின்று அந்த இடத்துலலாம் எந்த இடத்துல இவர் உடம்புல அழுகி நாற்றம் எடுக்க தெரியுங்களா? அதிலெல்லாம் ஊழியக்காரன் கை வைக்கணுமா? கையை வச்சு என்ன பண்ணணுமா? அவன் சாமி, இவர் சாமி இல்லை. யார் சாமி? அவனுடைய தேவனை நோக்கி கூப்பிட்டு என்ன பண்ணுமா? அந்த இடத்துலலாம் கை வச்சு ஜெபம் பண்ணணுமா? இவர் ஓன் வே. ஆனால் அவன் என்ன பண்ணான்? வெளியே வரல. இந்த மாதிரி ஊழியக்காரனை இன்னைக்கு கிடைக்கிறது கஷ்டம். அன்னைக்கு நாகமான் வந்தானா? அவன் கையில் கொண்டு வந்த அந்த வெள்ளி பொண்ணு மாட்டு வஸ்திரம் தெரியுங்களா? அதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வேல்யூ 5 கோடி ரூபாய். இன்றைக்கி கோல்டு விற்கிற விலைக்கு பார்த்தீங்கன்னா 500 கோடி ஆகிருக்கும் போல இருக்குது. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோல்டு விற்றுத அந்த கோல்டு ரேட்டில் பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் காணிக்க கொண்டு வந்திருக்கான். இந்த சீரியெல்லாம் ரொம்ப தாராளமான ஆள் போல, ரொம்ப தாராளமான ஆளுங்க. இந்த பெனதாத்னு ஒரு சீரிய அரசன் இருப்பான். என்ன பண்ணுவான் தெரியுங்களா? எலிசாவை பார்க்குறதுக்கு 10 ஒட்டக நிறைய காணிக்க கொடுத்து அனுப்புவான். இது ரொம்ப வஞ்சனே இல்லாதவன் போல இருக்குது, வாரி கொடுக்கலான்னு. ஆனால் கஞ்ச பசங்க யாருன்னா யூதர்கள் தான். சரியா? கையும் திறக்காது, வாயும் திறக்காது. சீரியனை பார்த்தீங்கன்னா வாரி கொட்டுறானுங்க அவனுங்க. இவன் கொண்டு வந்த காணிக்கையே 5 கோடி ரூபான்னா, இப்படி ஒரு ஊழியக்காரன் நம்ம வீட்டு முன்னாடி நிற்கிறான்னா அவன் வர வேண்டாம். அவன் வீட்டு வாசலில் போய் நாம நிற்போம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், கர்த்தர் வாசலை திறந்தார், கர்த்தர் நேத்திக்க பேசிட்டார்ல அப்படின்னு அங்கே போய் அவன் வரவே வேண்டாம். நீ வராத நானே உன் வீட்டுக்கு வந்தாலும் ஓடிடுவோம்ல. இன்னைக்கு அவன் நிற்கிறான், இவன் உள்ள வெளியே வரல, அப்படியே போய் மூழ்கி போடா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். மூழ்காடு வரைக்கும் என்ன கிடையாது? தெய்வீக சுகம் இல்லை. வித்வுட் ப்ரிப்பரேஷன் we can't get anything. 4வது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். நோ ஹார்வெஸ்ட் ஸ்டில் பிரேக்கிங். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நிலம் பண்படுத்தப்படாத வரைக்கும் அறுவடை கிடையாது. நீங்கள் நீதிக்கன்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. என்ன சொல்லப்படுறது அங்க? உன்னுடைய தரிசு நிலத்தை நீ பண்படுத்தினால் தான் என்ன செய்ய முடியும்? நீதி கண்டு விதைக்க முடியும், தயவு கண்டு அறுக்க முடியும். நிலத்தை பண்படுத்தாம அப்படியே கரம்பா போட்டுட்டு இல்லை சொன்னா காட்டு மூடா போட்டுட்டு விளைச்சல் எங்கிருந்து வரும்? விளைய செய்கிறவர் கர்த்தர். நீதியை விளைய செய்கிறவர் கர்த்தர் தான். நீதியை ஒரு பலனை கொடுக்க போகிற கர்த்தர் தான். ஆனால் நிலத்தை பண்படுத்துறது யாரு? நாம் தானே செய்யணும். நமக்கு தெரிந்த ஒன்று. இயேசு லாசரு கல்லறை முன்னாடி என்ன பண்ணுறாரு? கல்லை புரட்டுங்கள் சொன்னார் இல்லையா? உயிரோடு எழுப்பு பண்ணவருக்கு கல்லை புரட்டாமல் வெளியே கொண்டு வர முடியாதா என்ன? உயிரடைய செய்தவருக்கு கல்லை புரட்டாமல் கொண்டு வர முடியுமே. ஆனால் என்ன எதிர்பார்க்குறார்? ஒரு ஆயத்தத்தை நீ செய். என்ன பண்ணு? கல்லை எடு, ஆளை உயிரை வெளியே கொண்டு வருது என்னுடைய வேலை. அப்படின்னா இது ஜாயின்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு தெரியும், ஒரு அற்புதம் என்றால் 2 பக்கம் இருக்கு இல்லையா? ஒன்று யாருடையது? தேவனுடையது, மற்றொன்று நம்முடையது. யோவான் 9:15 அந்த பார்வையற்ற சீலோவாம் கூட பார்த்து கேட்பாங்க, நீ எப்படி பார்வை அடைந்தாய்? அவன் சொல்லுவான், அவரின் கண்களில் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன். அந்த ஜாயின்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்களேன். சேத்தை பூசுறது யார் வேலை? கர்த்தருடைய வேலை. கழுவுறது யார் வேலை? நமக்கு என்னென்னா, நீங்கள் தானே பூசுனீங்க, நீங்களே கழுவுங்களேன்.
இல்லை, அவர் பூசுவார். என்ன செய்யணும்? நாம் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் போல, ஒரு பக்கம் தேவனுடையது, அவர் செய்கிறத அவர் தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது. அதுபோல் நாம் செய்ய வேண்டியதை நாம் தான் செய்யணும். என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை செய்வார்னு காத்திருக்க வேண்டாம். அவர் செய்து விட்டார். சிலுவையில் என்றைக்கு முடிந்ததுன்னு சொன்னாரோ அன்றைக்கி எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இன்றைக்கி எடுத்துக்கொள்ள வேண்டியது யார் வேலை? நாணயத்தின் அடுத்த பக்கம் என்னுடையது, நம்முடையது, நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல் ஆயத்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஐந்தாவதாக என்று சொல்லுகிறேன், யோவான் 9:7 வாசிங்க. நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாம். நல்ல கவனிங்க. கழுவப்படாத வரைக்கும் கண்கள் தெரியாது. கழுவப்படாத வரைக்கும் என்ன தெரியாது? ஏற்கனவே கண்ணு தெரியாதவன். கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக பார்வை இருக்காது. அரைகுறையாக ஒருவேளை இருந்தால் கூட லேசாக ஒரு வெளிச்சமாக எங்கள் கண்ணை முடிந்தால் கூட தெரிஞ்சிருக்கும். அதையும் இவர் அடைச்சிட்டார். சேத்த பூசி என்ன பண்ணிட்டாரு? மொத்தத்தையும் நல்ல குருடாகு அடைச்சிட்டார்ல. கழுவாத வரைக்கும் என்ன கிடையாது? அந்த அரைகுறை கூட இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவ்வளவுதான், மொத்தமும் போயிடுச்சு. கழுவினால் தான் என்ன கிடைக்கும்? பார்வை கிடைக்கும். இன்னும் ஒன்றை சுட்டி காட்டுகிறேன், அகற்றப்படாமல் உயிர்த்தெழுதல் இல்லை. யோவான் 11:39 நான் சொன்னேன், லாசரு சொன்னேனே. யோவான் 11:39 அகற்றப்படாமல் அற்புதம் இல்லை. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். கல்லை எடுத்து போடாத வரைக்கும் என்ன கிடையாது? உயிர்த்தெழுதல் கிடையாது. இன்னும் ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம், வெளிப்பாடு 7:13-14. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் தோய்த்து வெளுக்காம பரலோகம் போக முடியாது. Without cleansing, no entrance into the kingdom of God. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போனால் என்ன செய்யணும்? தங்கள் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் என்ன செய்யணும்? தோய்த்து வெளுத்தால் தான் எங்கே போக முடியும்? நித்திய ராஜ்யத்துக்குள்ள போக முடியலன்னா போக முடியாது. அப்படின்னா ஒரு ஆயத்தம் இல்லாமல் எதையுமே, அதாவது ஒரு சாதாரண அற்புதத்திலிருந்து தெய்வ சமூகத்தில் போய் சேருகிற வரைக்கும் ஒரு ஆயத்தம் இருந்தால் தான் என்ன உண்டு? அற்புதம் உண்டு. அப்படின்னா ஆபிரகாம் அந்த யுத்தத்தில் கற்றுக்கொள்ள பாடம் என்ன? தேவன் பேரில் அவர் வைத்த விசுவாசமே அவருக்கு வெற்றியை கொண்டு வந்தது. அதுக்கு வெற்றிக்கு என்ன வேண்டும்? வெற்றிக்கு விசுவாசம் வேண்டும். விசுவாசத்துக்கு என்ன வேண்டும்? ஆயத்தம் வேண்டும். வெற்றிக்கு விசுவாசம் வேண்டும். விசுவாசத்துக்கு என்ன வேண்டும்? ஆயத்தம் வேண்டும். இல்லை என்றால் சாதாரண பிரசங்க யாரும் சொல்லுவாங்கள்ல, மழைக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணால் வீட்டிலேருந்து போகும்போது கொடை கொண்டு போகணும். சரியா? மழைக்காக ஜெபம் பண்ணால் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணணும்? கொடை கொண்டு போகணும்ல. அப்போ அதுதானே சரியான ஆயத்தம். இல்லைன்னா என்ன பண்ணணும்? நனைவதற்கு ஆயத்தத்தோடு போகணும். சரியா? மழை வந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவ்வளோ நாள் மழையே இல்லை, இப்போ மழையில் நனைஞ்சிட்டு வரேன் பார், அப்படியாவது இருக்கணும். மழை வந்தால் பார்த்துக்கலாம், மழை வரலன்னா விட்டுருவோம். அப்படி போனால் இல்லையே, ஆயத்தம் இல்லாமல் எதையும் நீங்கள் நானும் அடைய முடியாது. சரி, ரெண்டாவதாக ஆபிரகாமுடைய முதல் கருத்து என்ன? நமது விசுவாசமே வெற்றியை கொண்டு வரும். அதாவது அவர் விக்டரி இஸ் பேஸ்ட் ஆன் அவர் ஃபெய்த். இரண்டாவதாக இந்த வெற்றியின் பயணத்தில் ஒரு ஆபத்து இருக்குது. ஆதியாகவும் 14ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. ஆதியாகவும் 14:17 வாசிங்க. அவன் கெதர்லாகோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களை முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். யார் வருகிறார்? சோதோமின் ராஜா வருகிறான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரணையாய் இருந்த சாலமேன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து. கவனிச்சிங்களா? ஒரு பள்ளத்தாக்குல ராஜாவின் பள்ளத்தாக்கு போட்டிருக்கல, அதுக்கு என்ன பேரு? சாவே பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு பேர் என்ன பேரு? சாவே. இந்த சாவே என்ற பேருக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவம். சாவே பள்ளத்தாக்கு என்றால் அந்த பள்ளத்தாக்கு அர்த்தம் என்ன? பிளேஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி.
இது ஒரு சமபூமி. அதுக்கு பேருக்கு அர்த்தம் என்ன? ஈக்குவாலிட்டி, சமத்துவம். யாரெல்லாம் வந்து சந்திக்கிறாங்க? சோதோமின் ராஜாவும் சந்திக்கிறார், சாலேமின் ராஜாவும் சந்திக்கிறாங்க. இவரும் கொடுத்தார், அவரும் கொடுக்கிறார். சோதோமின் ராஜா என்ன கொடுத்தான்? 17 மறுபடியும் வாசிங்க. அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனாய் இருந்த சாலமீன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இந்த சாலமீன் ராஜா யாரு? நீதியின் அரசர் என்று அழைக்கப்படுகிற அந்த மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். ஆபிரகாம் என்ன பண்ணார்? அவனுக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார். 21ஆம் வசனம் வாசிங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். 2 பேரும் கொடுக்கறாங்க. ஒருவர் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டான், மற்றவன் கொடுத்ததை ஆபிரகாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டான், இவர் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளல. ரெண்டாவது, இந்த வெற்றி பெறும்போது நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒன்று, நாம் தோல்வி அடையும் போது கூட கொஞ்சம் சோர்வாக இருந்துடலாம். வெற்றி பெறும்போது மாத்திரம் ஜாக்கிரதையாக இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? நாம் பெற்ற வெற்றி இருக்குது தெரியுங்களா, அதில் ஏதாவது ஒரு லாபத்தை நம்ம எடுக்க வைப்பான். ஒரு வெற்றி பெற்றோம் தெரியுங்களா, அந்த வெற்றியினுடைய, ஏன்னா நம்ம வெற்றி நம்மளால் வந்தது தானே, குறைஞ்சது என்ன பண்ணுவோம், அதில் கொஞ்சம் பேரையாவது திருடிக்க சொல்லுவான். இவரால் தான் இது வந்தது, இவர் தான் இந்த ஊழியத்தை பண்ணார், இவர் தான் இப்படி பிரசங்கம் பண்ணார். நாம் ஒரு வேளை பெரிய அளவில் திருட்டு செய்ய மாட்டோம். என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் திருடுவோம். எதை திருடுவோம்? கொஞ்சம் பேர், கொஞ்சம் புகழ், கொஞ்சம் பாப்புலாரிட்டி, 4 பேருக்கு தெரியணும்னு விரும்புவோம் இல்லையா? இது யாருடையது? கர்த்தருடையது. அதில் விட வெற்றிக்கு காரணம் யார்? ஆபிரகாமுக்கு வெற்றி வந்தால் காரணம் யார்? கர்த்தர் மேல் ஒரு வைத்த விசுவாசம். ஆனால் எது என்ன செய்வான் தெரியுங்களா? இந்த பெற்ற வெற்றியினுடைய ஆதாயத்தை அனுபவிக்க தூண்டுவான். எதிரியோட என்ன கடைசி நாட்கள் வேலை என்னென்னா, ஆபிரகாமிலிருந்து அகஸ்டின் வரைக்கும் அதான் பண்ணுவான். என்ன செய்வான்? ஒரு வெற்றி வந்து விட்டால் அந்த வெற்றியில் உனக்கு என்ன இருக்குது? நீ தானே செய்த, உன்னால் தானே வந்தது, ஏன் நீ கொஞ்சம் எடுத்துக்கக்கூடாது? எங்கள் பாட்டி சின்ன வயசில் சொல்லுவாங்க, பனை வெல்லம் இருக்கு இல்லையா, பனை வெல்லம் இருக்குது, பனை வெல்லத்தை அந்த பேஸ்ட்ரியாக பார்த்துருக்கீங்களா? சாலிடாக பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு பாத்திரத்தில் ஊற்றுற மாதிரி, ஒரு பானையில் ஊற்றுற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் என்னுடைய சின்ன வயசில் எங்களுக்கு ரொம்ப பழக்கமானது அது. ஒரு ஸ்பூனை போட்டு நம்ம இந்த தேன் சாப்பிட்ற பார்த்தீங்களா, இது மாதிரி அதில் கொஞ்சம் சாலிடாக இருக்கும். அப்படி எடுத்து அப்படி பண்ணுவோம், அவ்வளோதான். என்ன பண்ணுவானே எங்கள் பாட்டு சொல்லுவாங்க, டேய் கருப்பட்டி பானைக்குள்ளே கை விட்டவன் கையை நக்காமல் இருப்பானா? உள்ளே போட்டால் என்ன ஆகிடும்? கையில் ஒட்டின்னு தானே, ஒட்டினதுக்கு போய் என்ன மரியாதையாக கழுவுவா செய்வாங்க? வந்தது வரைக்கும் லாபம் இழுத்துட மாட்டோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்தால் கொஞ்சம் கையில் ஒட்டும், ஆமாவா? அதை வேணால் இழுத்துக்கலாம், மொத்தத்தையுமே சாப்பிடக்கூடாதுல்ல. பிசாசு என்ன பண்ணுவான்? எப்படின்னா அந்த கையை நக்க வைப்பான், ஆமாவா இல்லையா? அது ஏன் கேட்குறீங்க? கையே உள்ளே போயிடும். சில ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கையை நக்கிறது இல்லை, கையே உள்ளே போயிடுதில்ல. ஊழியம் செய்தால் என்ன ஆகும்னா, நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ சில மேன்மைகள் நம்மளை வந்து அடையும். ஆனால் என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும், இதை அனுபவிக்கணுங்கிற ஒரு வெறி நமக்குள்ளே வந்துடக்கூடாது. நான் தானே ஜெபம் பண்ணேன், நான் தானே பிரசங்கம் பண்ணேன், நான் தானே இதை செய்தேன், அப்போ எனக்கு என்ன உரிமை இல்லையா அப்படின்னு என்ன வரும் தெரியுங்களா? அது பிசாசு நம்ம வீழ்த்துவதற்கு பயன்படுத்துகின்ற ஆயுதம். சோதோம் ராஜா என்ன சொல்கிறான்? ஜனங்களை எனக்கு கொடு, பொருளெல்லாம் நீ எடுத்துக்கோ. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறாங்க? அதை எடுத்துக்கொள்ளவில்லை. சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது, ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. அகஸ்வேரு ராஜாவின் அரண்மனையில் ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. இவன் எங்கே இருக்கிறான்? அரண்மனையில் வாசலில் கிடக்கிறவன், வாசல் காப்பாளனாக கிடக்கிறவன். இவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு அரண்மனை
ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரட்டு உடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. என்ன செய்ய முடியாது? அது மாதிரி அழுக்கு சட்டை இல்லைன்னா கிழிஞ்ச சட்டை போட்டு ராஜசபத்துக்கு போகக்கூடாது, நிறுத்தப்படுகிறான். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் தளத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரட்டு உடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அப்பொழுது எப்போ நல்ல கவனிச்சிங்க, சூசான் அரண்மனையிலிருந்து கட்டளை போயாச்சு. இந்த எந்த நாடு 127 நாடுகளுக்கு போகிறது, அத்தனை நாடுகளும் யூதர்கள் என்ன பண்ணுறான்? அழுகிறான், உபவாசிக்கிறான், சாம்பலை போட்டுக்கிறாங்க, துக்கத்தில் கிடக்கிறான். ஏன்னா அழிய போகுது ஒரு இனம். எங்கேருந்து ஆரம்பிக்குது? ராஜாவின் அரண்மனை வாசலிருந்து ஆரம்பிக்கிறது. மொர்தெகாய் எங்கே கிடக்கிறான்? அரண்மனை வாசலில் ரெட்டு எடுத்து வாசலை தாண்டி உள்ளே போக முடியல, அழுது கொண்டு கிடக்கிறான். அந்த செய்தி யாருக்கு போகிறது? எஸ்தர் ராஜாதி போகுது. ராஜாதி எங்கே உட்காந்துருக்காங்க? அகஸ்வேர் ராஜாவுக்கு பக்கத்து சேரில் உட்காந்துருக்காங்க. சட்டம் எங்கேருந்து பிறப்பிக்கப்படுகிறது? அந்த சிங்காசனத்துலேருந்து தான் போகுது. பக்கத்து சேரில் உட்காந்துருக்கிறா, அவளுக்கு தெரியல பாருங்க. பக்கத்து சேரில் உட்காந்துருக்கிறா, அவளுக்கு என்ன தெரியல? சட்டம், யூதர்களே அழிக்கின்ற சட்டம் புறப்படுகின்ற சிங்காசனத்துக்கு பக்கத்தில். அப்போ எஸ்தரை கேட்போம். உங்களுக்கு தெரியும், அரசனுக்கு முன்பாக ஒரு பெண் போகணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? ஒரு வருஷம் அவளை சுத்திகரிப்பாங்களாம். ஒரு வருஷம் என்ன பண்ணுறாங்க? எல்லா நாடுகளும் சேர்க்கப்பட்ட அந்த ராஜகுலத்து பெண்கள் என்ன பண்ணுறாங்க? சுத்திகரிக்கிறாங்க. ஒரு வருஷம் என்ன பண்ணுவானா? வெள்ளை போல தைலம் வாசனை திரவியத்தில் என்ன பண்ணுவானா? அவளை முக்கி எடுத்துருப்பானுங்க. அப்படி தான் போட்டிருக்கு பைபிளில். ஒரு அண்டா நிறைய வெள்ளை ஃபேர் அண்ட் லெவலில் வச்சுட்டு என்ன பண்ணால் எசரத்துக்குள்ளே முக்கி எடுத்துருவானுங்க. சரியா? அப்போ கொஞ்ச நாள் ஊற வச்சுருவாங்க, உள்ளே கொஞ்சம் நேரம். எதுக்குன்னா ராஜசபதம் போகும்போது பழியில் இருக்கணுமே. ஒரு வருஷம் ட்ரீட் பண்ணுறானுங்க. ட்ரீட் பண்ணிவிட்டு ராஜா சபை சந்திக்க போகிற நாளில் என்ன பைபிளில் போட்டிருக்குது? அவள் தன்னை அலங்கரித்து கொள்ள எதை கேட்டாலும் கொடுப்பானாங்க. எஸ்தர் ராஜாவை சந்திக்கிற நாள் வந்தபோது பைபிளில் போட்டிருக்குது, அவள் தன்னை அலங்கரித்து கொள்ள எதையுமே கேட்கலன்னு போட்டிருக்குது. அப்படின்னு அவளுடைய அழகு என்ன அழகு? கர்த்தர் கொடுத்த அழகு. தாயின் கருவில் அவர் கர்த்தர் உருவாக்கும் போதே இந்த காது, இந்த மூக்கு, இந்த புருவம், இந்த கண்கள், இந்த முகத்தை கர்த்தர் வடிவமைக்கும் போது என்ன சொல்லி வடிவமைக்கிறார்? இவளை பார்த்த உடனே ஆகாச வேறு தொப்புன்னு கீழே விழணும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு அழகு, ஒரு பேரழியாக கர்த்தர், ஏன்னா ஒவ்வொன்றையும் உருவாக்குகிறார் கர்த்தர். விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டேன்னு போட்டிருக்குது. தாயின் கருவிலே உண்டாக்குறதுக்கு நோக்கம் என்ன? இவள் ராஜாவுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்கணும், 127 நாடுகள் யூதர்களுக்கு விடுதலையை பெற்று தர வேண்டும். அந்த நோக்கத்தோடு தான் தாயின் கருவிலே உருவாக்கப்பட்டாள். ஒரு அடிமை நாட்டில் அடிமை பெண்ணாக இருக்கிறாள், ஒரு அனாதை பெண், தாய் தகப்பன் இல்லாதவ. அவளை இவ்வளோ பெரிய உயரத்தை கற்று தூக்கி வைத்ததுக்கு காரணம் என்ன? 128 நாடுகளுடைய யூதர்களையும் காப்பாற்ற வேண்டும். சொல்ல போனால் அது அழிந்து போனால் என்ன ஆகும்? 127 நாளில் யூதர்கள் அழிந்து போனால் என்ன ஆகும்? மெஸ்ஸையா வரமாட்டார், இயேசு வரமாட்டார், மனித குலத்துக்கு மீட்பு இல்லை. அதான் பிசாசோட நோக்கம். இவளை இதுக்குன்னே சிலை பண்ணி பக்கத்தில் கொண்டு உட்கார வச்சா இவளுக்கு அங்கே நடக்கதே தெரியல பாருங்க. ராஜமே பின்னாடி மொர்தெகாய் சொல்வார், இப்படிப்பட்ட காலத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, உன்னை தூக்கி பக்கத்தில் சேரில் உட்கார வச்சதுக்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ பிரயோஜனமாக இருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டார் எஸ்தர்? ராஜாத்தி ஆன போது அவள் தன்னை மறந்து விட்டாள். ஆகா, இவ்வளோ பெரிய வாழ்க்கையா எனக்கு, இவ்வளோ பெரிய மகத்துவமா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். 2:17 வாசிங்க. எஸ்தர் 2:17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து, என்ன கொடுக்கப்பட்டவர்களுக்கு ராஜ கிரீடம் கொடுத்து ராஜாவுக்கு பக்கத்து சேர்ல உட்கார வச்சாச்சு. உட்கார வைத்ததோடு நின்று விடாது. 3 வாசிங்க. இதை அனுபவிக்கணுங்கிற ஒரு வெறி நமக்குள்ள வந்துடக்கூடாது. நான் தானே ஜெபம் பண்ணேன், நான் தானே பிரசங்கம் பண்ணேன், நான் தானே இதை செய்தேன், அப்போ எனக்கு என்ன உரிமை இல்லையா அப்படின்னு என்ன வரும் தெரியுங்களா? அது பிசாசு நம்ம வீழ்த்துவதற்கு பயன்படுத்துகின்ற ஆயுதம். சோதம் ராஜா என்ன சொல்கிறான்? ஜனங்களை எனக்கு கொடு, பொருளெல்லாம் நீ எடுத்துக்கோ. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார்கள்? அதை எடுத்துக்கொள்ளவில்லை. சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது, ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. அகஸ்வேர் ராஜாவின் அரண்மனையில் ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. இவன் எங்கே இருக்கிறான்? அரண்மனையில் வாசலில் கிடக்கிறவன், வாசல் காப்பாளனாக கிடக்கிறவன். இவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் தூரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு அரண்மனை
ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரட்டு உடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. என்ன செய்ய முடியாது? அது மாதிரி அழுக்கு சட்டை இல்லைன்னா கிழிஞ்ச சட்டை போட்டு ராஜசமூகத்துக்கு போகக்கூடாது, நிறுத்தப்படுகிறான். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரட்டு உடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அப்பொழுது எப்போ நல்ல கவனிச்சிங்க, சூசான் அரண்மனையிலிருந்து கட்டளை போயாச்சு. இந்த எந்த நாடு 127 நாடுகளுக்கு போகிறது, அத்தனை நாடுகளும் யூதர்கள் என்ன பண்ணுறான்? அழுகிறான், உபவாசிக்கிறான், சாம்பலை போட்டுக்கிறாங்க, துக்கத்தில் கிடக்கிறான். ஏன்னா அழிய போகுது ஒரு இனம். எங்கேருந்து ஆரம்பிக்குது? ராஜாவின் அரண்மனை வாசலிருந்து ஆரம்பிக்கிறது. மொர்தெகாய் எங்கே கிடக்கிறான்? அரண்மனை வாசலில் ரெட்டு எடுத்து வாசலை தாண்டி உள்ளே போக முடியல, அழுது கொண்டு கிடக்கிறான். அந்த செய்தி யாருக்கு போகிறது? எஸ்தர் ராஜாதி போகுது. ராஜாதி எங்கே உட்காந்துருக்காங்க? அகஸ்வேர் ராஜாவுக்கு பக்கத்து சேரில் உட்காந்துருக்காங்க. சட்டம் எங்கேருந்து பிறப்பிக்கப்படுகிறது? அந்த சிங்காசனத்துலேருந்து தான் போகுது. பக்கத்து சேரில் உட்காந்துருக்கிறா, அவளுக்கு தெரியல பாருங்க. பக்கத்து சேரில் உட்காந்துருக்கிறா, அவளுக்கு என்ன தெரியல? சட்டம், யூதர்களை அழிக்கின்ற சட்டம் புறப்படுகின்ற சிங்காசனத்துக்கு பக்கத்தில். அப்போ எஸ்தரை கேட்போம். உங்களுக்கு தெரியும், அரசனுக்கு முன்பாக ஒரு பெண் போகணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? ஒரு வருஷம் அவளை சுத்திகரிப்பாங்களாம். ஒரு வருஷம் என்ன பண்ணுறாங்க? எல்லா நாடுகளும் சேர்க்கப்பட்ட அந்த ராஜகுலத்து பெண்கள் என்ன பண்ணுறாங்க? சுத்திகரிக்கிறாங்க. ஒரு வருஷம் என்ன பண்ணுவானா? வெள்ளை போல தைலம் வாசனை திரவியத்தில் என்ன பண்ணுவானா? அவளை முக்கி எடுத்துருப்பானுங்க. அப்படி தான் போட்டிருக்கு பைபிளில். ஒரு அண்டா நிறைய வெள்ளை ஃபேர் அண்ட் லெவலில் வச்சுட்டு என்ன பண்ணால் எசரத்துக்குள்ளே முக்கி எடுத்துருவானுங்க. சரியா? அப்போ கொஞ்ச நாள் ஊற வச்சுருவாங்க, உள்ளே கொஞ்சம் நேரம். எதுக்கான ராஜசமூகத்துக்கு போகும்போது பளிர்னு இருக்கணுமே. ஒரு வருஷம் ட்ரீட் பண்ணுறானுங்க. ட்ரீட் பண்ணிவிட்டு ராஜா சபை சந்திக்க போகிற நாளில் என்ன பைபிளில் போட்டிருக்குது? அவள் தன்னை அலங்கரித்து கொள்ள எதை கேட்டாலும் கொடுப்பானாங்க. எஸ்தர் ராஜாவை சந்திக்கிற நாள் வந்தபோது பைபிளில் போட்டிருக்குது, அவள் தன்னை அலங்கரித்து கொள்ள எதையுமே கேட்கலன்னு போட்டிருக்குது. அப்படின்னு அவளுடைய அழகு என்ன அழகு? கர்த்தர் கொடுத்த அழகு. தாயின் கருவில் அவர் கர்த்தர் உருவாக்கும் போதே இந்த காது, இந்த மூக்கு, இந்த புருவம், இந்த கண்கள், இந்த முகத்தை கர்த்தர் வடிவமைக்கும் போது என்ன சொல்லி வடிவமைக்கிறார்? இவளை பார்த்த உடனே ஆகாச வேறு தொப்புன்னு கீழே விழணும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு அழகு, ஒரு பேரழியாக கர்த்தர், ஏன்னா ஒவ்வொன்றையும் உருவாக்குகிறார் கர்த்தர். விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டேன்னு போட்டிருக்குது. தாயின் கருவிலே உண்டாக்குறதுக்கு நோக்கம் என்ன? இவள் ராஜாவுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்கணும், 127 நாடுகள் யூதர்களுக்கு விடுதலையை பெற்று தர வேண்டும். அந்த நோக்கத்தோடு தான் தாயின் கருவிலே உருவாக்கப்பட்டாள். ஒரு அடிமை நாட்டில் அடிமை பெண்ணாக இருக்கிறாள், ஒரு அனாதை பெண், தாய் தகப்பன் இல்லாதவ. அவளை இவ்வளோ பெரிய உயரத்தை கற்று தூக்கி வைத்ததற்கு காரணம் என்ன? 128 நாடுகளுடைய யூதர்களையும் காப்பாற்ற வேண்டும். சொல்ல போனால் அது அழிந்து போனால் என்ன ஆகும்? 127 நாளில் யூதர்கள் அழிந்து போனால் என்ன ஆகும்? மெஸ்ஸையா வரமாட்டார், இயேசு வரமாட்டார், மனித குலத்துக்கு மீட்பு இல்லை. அதான் பிசாசோட நோக்கம். இவளை இதுக்குன்னே சிலை பண்ணி பக்கத்தில் கொண்டு உட்கார வச்சா இவளுக்கு அங்கே நடக்கதே தெரியல பாருங்க. ராஜமேன்மை பின்னாடி மொர்தெகாய் சொல்வார், இப்படிப்பட்ட காலத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. உன்னை தூக்கி பக்கத்தில் சேரில் உட்கார வச்சதுக்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ பிரயோஜனமாக இருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டார் எஸ்தர்? ராஜாத்தி ஆன போது அவள் தன்னை மறந்து விட்டாள். ஆகா, இவ்வளோ பெரிய வாழ்க்கையா, எனக்கு இவ்வளோ பெரிய மகத்துவமா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். 2:17 வாசிங்க. எஸ்தர் 2:17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து, என்ன கொடுக்கப்பட்டவர்களுக்கு ராஜ கிரீடம் கொடுத்து ராஜாவுக்கு பக்கத்து